கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல வசனம். இயேசு என்ன சொல்றாருன்னா, எந்த பாதாளத்தின் சக்திகளும் உங்களை வெல்ல முடியாது, நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. இது இயேசு சொன்ன வார்த்தை. வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தை பாருங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்றார் பாருங்க, 18ஆவது வசனத்துல, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. அடுத்த வசனத்தில் என்ன சொல்றார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூமியில கட்டுவது இதெல்லாம் பரலோகத்திலே கட்டப்படும். இதை வச்சுக்கிடுவோம். நமக்கு இன்னைக்குள்ள வசனம், உங்களை ஒரு கல்லாக பாவித்து உங்க மேல உங்க வீட்டை கட்ட கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். போதகர்களாகி உங்களுக்கு சபையை கட்ட சித்தமாக இருக்கிறார். இப்போ தொழில் செய்கிறவங்க உங்க மேல தொழிலை விருத்தி அடைய பண்ண கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். இது உண்மையான கேட்டா 100க்கு 100 உண்மை. சூழல் என்ன, முதல்ல இயேசு யாருன்னு உள்ளதை கண்டுபிடிக்கணும். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு நீ அறிக்கை இட்டுட்டாலே உடனே கர்த்தர் அதை செய்வேங்கிறார். ஏன்னா சொல்றாருல, இது நீ பாக்கியவான். முதல்ல சொன்ன, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இது மாம்சம் ரத்தம் சொல்லல, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு சொன்னார். நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கர்த்தர் அதை அக்செப்ட் பண்றார். இதான் சூழல். பாறை என்னது, இயேசு அந்த சின்ன துண்டுக்கு மேல கட்டுறார். அதனாலதான் பேதுருவை வச்சு சபையை கட்டினாரா. அந்த பாருங்க, இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இதை உங்க கண்கள் காணாது, காது கேட்காது. பாருங்க, இதுல 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்காது, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றாது. உங்க காது கேட்டிருக்காது, கண்ணு கண்டிருக்க, உங்க இருதயத்தில் நினைச்சிருக்க மாட்டே இருக்கிறீங்க. அப்படி ஒரு ஆசீர்வாதம், ஒரு ப்ரமோஷன், ஒரு பெரிய உயர்வு உங்க மேல உங்களை வச்சு, வீடு இல்லாதவங்க யாரா இருந்தாலும் அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலை கர்த்தர் கட்டளையிடுவார். இதுக்கு போராடுகிற சில வன்கண்கள் பதித்தவங்க இருப்பாங்க. உங்க ப்ரமோஷனை தடை பண்ணிட்டு இருப்பாங்க, உங்க வளர்ச்சியை மட்டம் தட்டிட்டே இருப்பாங்க. இந்த பாதாளத்தின் வல்லமைகளை கர்த்தர் அதம் பண்ணுகிறார். பரலோகத்தின் திறவுகள் மகிழ்ச்சிகரமான இயேசுவே பரிசுத்தர் பரிசுத்த ஓயாமல் மகிழ்ச்சியா இருக்கிறது போல ஒரு மன மகிழ்ச்சி உங்க இல்லம் சந்திக்கும். உங்க தொழில பார்ப்பீங்க, உங்க அலுவலகத்துல உங்க ப்ரமோஷன் எல்லாவற்றையும் பார்த்து உங்களை மகிழ செய்கிற கர்த்தர் எங்கள் நல்ல தகப்பனே. இது ஒரு மகிழ்ச்சியின் நாள். தடைப்பட்ட தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறீங்க. எங்களை வச்சு எங்க வீட்டை கட்ட போறீங்க, தொழிலை கட்ட போறீங்க, சபையை கட்ட போறீங்க. ஆண்டவர் எங்களை பெரியவராய் மாற்ற போறீங்க. கர்த்தர் இந்த காரியத்தை செய்து தடைப்பட்ட எல்லாவற்றிலிருந்து விடுவித்து ஆசீர்வதிக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.